தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் விசாரணைக்கு அழைத்து வந்தவரை தாக்கிய விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர் விசாரணைக்கு ஆஜரானார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பொங்கல் தினத்தில் தகராறில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவரை தேவதானப்பட்டி போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து கடுமையாக தாக்கினர். இதுகுறித்த வீடியோ வெளியான நிலையில் சம்பந்தப்பட்ட போலீசார் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் விசாரணைக்கு ஆஜரான இளைஞர் ரமேஷ், போலீசார் மீது புகார் அளிக்க நினைத்தேன், ஆனாலும் தன்னை குடும்பத்துடன் கொலை செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் புகார் அளிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. போற வழியில வர பசையெல்லாம் தலையை வச்சு முட்டை வச்சாங்க. முட்டிட்டு அங்கே ஸ்டேஷனுக்கு கொண்டு போகையில போனோடனே படுத்துட்டேன். இந்த அடி தாங்க முடியாம படுத்துட்டேன். கிருகிருந்து வந்துச்சு, உடனே படுத்துட்டேன். படுத்திருந்தோன்னா வந்தவங்க சூக்கால்லையும் லத்திலையும் மாத்துக்கடலாம் அடித்தாங்க. மாற்றி அடித்தாங்க. நான் கேட்டேன், அதாவது என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்டேன், கெஞ்சினேன், விட மாட்டேன்ட்டாங்க. மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மனசு முன் வரல. பயம். அதாவது இந்த ஒரு சின்ன ஒரு பசு மறியலுக்கு ஒத்த பசை மறைச்சதுக்கு இந்த அடி அடித்தாங்கண்டா. போலீஸ்காரவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணா யாருக்குமே உத்தரவு இல்லாமல் போயிடும். என் வீட்டுக்கு, எனக்கு, என் ஃபேமிலி, மொத்த ஃபேமிலிக்கே உத்தரவே இல்லாமல் போயிடும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.